ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போ சொல்லு. இல்லை, ரூமில் ஒரே சவுண்டாக இருந்ததா, அதான் வெளியே வந்துட்டேன். இப்போ சொல்லு. நான் என்ன சாப்பிடல. நீ சாப்பிட்டியா? போய் தூங்கு. டைம் ஆச்சுல, இன்னுமா தூங்காமல் இருக்க? போய் தூங்கு போ. ஹலோ டேய், கொஞ்சம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுரா. என்ன பண்ணாலும் ஆன மாட்டேங்குது. என்ன பண்ணுன்னு தெரில. சரி வெயிட் பண்ணுறா, என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். நீ சொன்ன மாதிரி ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன்டா. டேய், வண்டி இப்போயும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. சரி, மெக்கானிக் ஷாப்பில் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். மச்சான், நாளைக்குள்ளே அம்மா ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் கட்ட சொல்கிறாங்கடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. மச்சான், காசு ஏதாச்சும் ரெடி பண்ண சொன்னேன், என்னடா ஆச்சு? ஒருத்தங்க இருக்காங்கடா, அவங்க சொல்கிறத நீ செஞ்சினா 5 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பொருள் கொடுப்பாங்கடா, அந்த பொருளை அவங்க சொல்கிற இடத்துல நீ போய் கொடுக்கணும். இது எதுவும் பிரச்சனை ஆகிடாதுலடா? இதையும் விட்டால் வேறு யாரும் காசு தர மாட்டாங்க மச்சான். சரி வாடா போகலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ப்ரோ, எங்கேயாச்சும் மெக்கானிக் ஷாப் இருக்கா? இந்நேரத்தில் மெக்கானிக் ஷாப் இருக்குமான்னு தெரியல ப்ரோ. ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நான் வேணா என்னன்னு பார்க்கட்டுமா ப்ரோ? ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, ரெடி பண்ணி தரீங்களா ப்ரோன்னு கேட்டான். சரி போனால் போதுன்னு ரெடி பண்ணி தந்துட்டுருக்கேன். சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு டேப்லெட்டு, உங்களுக்கு சாப்பாடா? சரி ஓகேம்மா, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். டைம் ரொம்ப ஆகுது, சரிம்மா தூங்கு போ. இதெல்லாம் என் கேட்கல, என் தலையில் எழுது. ப்ரோ, இன்னும் எவ்வளோண்ணா ப்ரோ ஆகும்? 2 minutes ஆகும் ப்ரோ. வெயிட் பண்ணு. ப்ரோ, வண்டி ரெடி பண்ணிட்டேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நீ சொல்லு. அப்புறம் நீ வேலைக்கு இப்போ கால் பண்ணுறான். என் ஃப்ரெண்டோட கால் பண்ணுறான்னு கேட்டு கால் பண்ணுறேன். சொல்கிறா. அடிச்சிட்டாங்களா? யாரா? நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. வீடியோ குயிஷா என்ன சொல்கிற?
சரி இப்போ நான் வரேன், நாங்கள் வீட்டுக்கு வரேன். உனக்கண்ணா இவன் தானே நான் சொன்ன பையன். இங்கே பாருப்பா, நீ என்ன இந்த வேலையை கரெக்டாக முடிக்கணும், புரியுதா? ஆமாம், நீ எத்தனை போகிற பொருள் என்னன்னு தெரியும்ல? தெரியாதுண்ணா. டேய், அவன்கிட்ட எதுவுமே சொல்லலையா நீ? இல்லைண்ணா, அவங்க ஆளுங்க இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலை. டேய், நீ எத்தனை போகிறது போதை பொருள், அதாவது அது ரொம்ப முக்கியமான பொருள், புரியுதா? இது எத்தனை போய் பத்திரமா கொடுக்கணும். வெளியே போலீஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, மாட்டினேன் அவ்வளோதான். மாட்டாமல் எத்தனை போய் கொடுத்துரு. கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா. 5 லட்சம் கேட்க தெரியுதுல்ல, 12 மணிக்குள்ளே அங்கே பொருள் சேரல, உன்னோட தலை உங்கள் அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் சேரும், சரியா? அண்ணா, உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க. இதோ வரேன். அம்மா ஆப்ரேஷன்ரா, கொஞ்சம் நினச்சி பாடுறா. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டுருக்கு. நாளைக்குள்ள 5 லட்சம் காசுலாம் உங்கள் அம்மாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் பண்ணுறேண்ணா. வா, நான் வெயிட்ரா. வேறு சின்னமாக காசு சம்பாதிக்க முடியாது போல. சே, என்னடா இப்போ சொல்கிற? அடி நம்ம தெரியுமா? நான் இப்போ அனுப்பிவிட்றா. ப்ரோ சொல்லு ப்ரோ. மெயின் ரோடு எப்படி ப்ரோ போகணும்? ஒரே சந்து முந்தா இருக்க ஏரியா கொடுத்து ப்ரோ. மெயின் ரோடு தானே போகணும். ஸ்ட்ரைட்டாக போகணும். போயிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரைட் போனோன்னா ஒதுக்கு வந்து போனால் மெயின் ரோடு வந்து அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஈவன் பார்க்குறேன். இந்த வண்டி நம்ம எங்கேயோ பார்த்தோமே, இப்போ தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வந்தானா? ப்ரோ நில்லு ப்ரோ. நோ, அவன் டோல்கேட் தாண்டானா? யாரா அவனுங்க நேரத்துக்கு நம்ம திருட கூட விட மாட்டானுங்க போல.
சொல்லுடா ஹலோ. என்னடா பேக் குத்துறியா? இன்னும் இல்லைடா, நான் போய் கொடுத்துட்டு கால் பண்ணுறேன். ப்ரோ நில்லு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எங்கடா ஃப்ரெண்ட் மேலே கை வச்சா? இல்லை புரியல. எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்சுன்னு கேட்டு. ஆமாம் அடிப்பேன். அதான் ஏன் அடிச்சேன்னு கேட்டு. என் தங்கச்சி பையனை சுற்றினா அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? தங்கச்சி பண்ணி சுற்றினா அடிப்பியா? அடிப்பேன்டா. ஓ மேலே கை வச்சா எங்க வை அடி. பார்க்கலாம். இங்கே வைக்கணுமா? வைடா. ஏய் சொல்கிறா. அடிடா பார்க்கலாம். இங்கே வைக்கணுமா? வைடா. ஏய் சொல்கிறா. ஏய் என்னதுடா இது? இதை தூக்கிட்டு ஏன்டா இங்கே எடுத்துட்டு வந்த? மாட்டிக்க போறான்டா. இவன் வேற அங்கே நிற்கிறானே. டேய் நீ கொள்ளடிச்சு மாட்டின பிரச்சனை வர தெரியுமாடா உனக்கு? இப்போ பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ இங்கே என்ன ப்ரோ பண்ணுற? ஏய் நீ போ நான் வரேன் போ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்கு ப்ரோ தேங்க்ஸ்லாம்? பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ என் பேக்கு காணும், ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் பேக் பார்த்தீங்களா ப்ரோ? என்ன பேக் ப்ரோ? பேக்கில் என்ன பொருள் இருந்துச்சு? ப்ரோ அதில் முக்கியமான பொருள் இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் என்னன்னு சொன்னால் தான் ப்ரோ தேட முடியும். பேக்கில் போதை பொருள் இருந்துச்சு ப்ரோ. போதை பொருள்னா ட்ரக்ஸா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி அம்மா ஆப்ரேஷன் 5 லட்சம் ஆகுன்னாங்க, அதனால இந்த வேலைக்கு வந்தேன். பட் இப்போ என்னன்னா அந்த பேக்கே மிஸ் ஆகிடுச்சு, நாளைக்குள்ளே கட்டணுன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்ச பொறுமையாக கொடுங்க. ப்ரோ உங்ககிட்ட இருந்தால் தாங்க ப்ரோ, நான் அப்புறம் தந்துடுறேன் ப்ரோ. ப்ரோ இப்போதைக்கு 2000 தான் ப்ரோ இருக்குது. இப்போதைக்கு 20 தான் ப்ரோ காசு இருக்குது, நீங்கள் பொறுமையாக கொடுங்க. ஏய் அந்த பேக் எங்கடா? யாரா நீங்கள்? டேய் நீங்கள் யாரா நடுவில்? எதுக்குடா அந்த பேகு? இதை தேடி தானே வந்தீங்க? யாரா நீங்கள்? நாங்கள் போலீஸ்ரா. புரியல? ஓகே. அவனை பிடிக்கிறது எதுக்குடா அந்த ட்ராமா? ட்ராமா அவனுக்கு இல்லை, அந்த பேகுக்கு.
புரியல. டேய் முதல்ல நீ போய் அந்த பேக்கை எடுக்கிற. மச்சான் நீ சொன்ன மாதிரி பேக் எடுத்துட்டேன், அவன்கிட்ட போய் நான் கொடுக்குறேன். சூப்பர்ரா. எப்படியா அந்த பேக் அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுற, அந்த பேக்கை கோணிப்பையில் போட்டு அப்படியே இங்கே பக்கம் நடந்து போகும். மச்சான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேடா, இந்த பிளான் எப்படியாவது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். எதுக்குடா? நீ ஓடுறத பார்த்து அந்த முட்டா பயலுங்க உன்கிட்ட தான் பேக் இருக்குன்னு நினச்சி டவுட்டில் உன் பின்னாடியே வருவானுங்க. அப்போது நீ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துடணும். இவங்களை பிடிச்சா இவனோட தலைவனை பிடிக்கலாம். இதுதான். ஸோ இதான் பிளான். ஓகே, இப்போ வாங்கடா. தடிடா டேய். டேய் அண்ணா கிட்ட ஃபோனை கொடுறா. நான் நம்ம பொருள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறது தெரிலண்ணா. சொல்கிறா, யார் ஒன்று அனுப்புனா சொல்லு. நம்ம அவங்களை அனுப்பி அந்த போலீஸ்காரனை கொண்டுட்டு அந்த பேக் எடுத்துட சொல்லு. யாருன்னு சொல்கிறா. நான் நம்ம பசங்களெல்லாம் போலீஸ்காரன் அடிச்சு போட்டானா. உன் தலைவன் யார் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவன் வருவான். கண்டிப்பாக அந்த பொருளை எடுக்க வருவானா. மார்ட்டின். மார்ட்டின் பேரை வச்சு தான் நம்ம அதை கடத்தலை பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் மார்ட்டின் பேரை வச்சு தான் போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. இதுக்காகவே அவன் நம்ம சரக்கு எடுக்க வருவான். அவன் மட்டும் நம்ம சரக்கு எடுத்துட்டானா நான் மார்ட்டினை கொள்ளுவேன், இந்த போலீஸ்காரனையும் சேர்த்து கொள்ளுவேன்.